முதல்ல மாப்பிளைக்கு எடுத்துருவோம். யோ, உன் கடையில என்ன ஒஸ்தியான விலையில வேட்டி சட்டை இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போடு. என் மாப்பிளைக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி உன் கடையில இருக்கிற எல்லா பட்டு வேட்டி சட்டையும் எடுத்து போடு. மாப்பிள பேரன் பேத்திங்க கல்யாணம் வரைக்கும் பேசணும். விலைய பத்தி யோசிக்காதீங்க மாப்பிள. வா வா. ஏய் நந்தினி, என்ன பண்ற? சொல்றேன் வா. முதல்ல உட்காரு. உட்காரு. என்ன பண்ண போற? உன் கைக்கு ஆயின்மெண்ட் போட போறேன். ஏய், அம்மா இப்போதான் ஆயின்மெண்ட் போட்டு கட்டி விட்டாங்க. அம்மா இந்த கையில தானே ஆயின்மெண்ட் போட்டாங்க. இந்த கையிலயும் காயம் இருக்குல்ல, அதுக்கு நான் போட்டு விடுறேன். எப்பா ரொமான்ஸ் ஹீரோ, நீங்க பார்த்ததெல்லாம் போதும். எங்க காணோன்னு உங்களை தேட போறாங்க. வா போலாம். போலாமா? எது விலை அதிகமோ அத மட்டும் தான் எடுக்கிறோம். யோ, நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? எடுத்து போடியா. சரிங்க. இந்த ஆளு கடையிலேயே எது விலை ஜாஸ்தியா இருக்கோ அததான் எடுக்கணும்னு சொல்றாரு. இந்த ஒண்ணும் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க? இருக்கிறதுலயே எது விலை கம்மியா இருக்கோ அதை எடுத்து போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுல என்னக்கா சந்தேகம்? கண்டிப்பா அப்படிதான் பண்ணுவாங்க. என் பிள்ளைக்கு என்ன விலையில வேட்டி சட்டை எடுத்து கொடுக்கறாங்கன்னு நானும் பாக்குறேன். மா, இது நல்லா இருக்குல்லமா? என்னக்கா அதுங்களையும் காணும், அருளையும் காணும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. டேய், நீயா ஏதாவது நினைச்சு உளறிட்டு இருக்காத. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். ஏக்கா, நான் ஒன்னும் உளரல, கொஞ்சம் அங்க பாரு. என்னக்கா, இன்னமும் உன் பிள்ளைய பத்தி ரொம்ப தெரியும் என்ன? ஆனா அவன் என்னடானா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தோட ஐக்கியமாயிட்டான் போல இருக்க. அம்மா அவன் பொண்ணும் அதுக்குள்ளே நம்ம அருள கைக்குள்ள போட்டுக்க பாக்குறாங்க பாத்தியா? டேய், வாய மூடுறா. என் புள்ள அப்படியெல்லாம் கிடையாது. என்னைக்கும் அவன் ஏன் புள்ளதான். பொண்ணுங்களுக்கு சேலை எடுக்கலாம் வந்துட்டு மாப்பிள்ளைகளுக்கு வேட்டி செட் எடுத்துட்டு இருந்தா இப்படி நேரம் ஆகுது இல்ல? அருளுக்கு எடுத்து முடிச்சிட்டா அடுத்து சேலை எடுக்க போயிடலான்னு. மச்சான், மாப்பிள்ள கரிகாலனுக்கு எடுத்த வேட்டி சட்டையை பாருங்க. நல்லா இருக்கு. வேட்டி மட்டும் 1 லட்சம் ரூபா மச்சான். நல்லா தானே இருக்கும். சுத்தமான தங்க நூல்ல செஞ்ச சருகியாம். அதுவும் கையால நெஞ்சதான். அதனாலதான் இம்பிட்டு வல. எதுக்குப்பா வேட்டியை போய் 80 ரூபாய்க்கு எடுக்கணும்? கல்யாணத்துல விலை ஒசத்தியான வேட்டி சட்டை போட்டா தானே ஏன் மாப்பிள்ளன்ற கெத்து இருக்கும்.
ஒரு நாள் கூத்துக்கு இவ்வளவு செலவு பண்றதுல எனக்கு இஷ்டமே இல்லை. இதெல்லாம் எனக்கு வெட்டி செலவு தான் தோணுது. சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, புடவை எடுக்கணும்ல. பாக்கணும். இத பாருங்க. 1,00,000 ரூபாய்க்கு அந்த ஆளு மாப்பிள்ளைக்கு வேட்டி எடுத்திருக்காரு. இந்த மகாராணி என் பிள்ளைக்கு என்ன விலையில வேட்டி எடுக்குதுன்னு பாப்போம். இந்தாங்க, இத பாருங்க. அண்ணா இவ்வளவு விலைக்கெல்லாம் வேணாம். இதை விட கம்மியா இருந்தா காமிங்க. கம்மியானா 3000 4000 காட்டவா? அண்ணா 2000க்குள்ள காமிங்கண்ணா. சரிங்க தம்பி. டேய், இந்தாங்க, இத பாருங்க. என்னங்க அது அநியாயமா இருக்கு? அந்த கரிகாலனுக்கு 1,00,000 ரூபாய்க்கு பேட்டி, நம்ம ஆறுலுக்கு 2000 ரூபாய்க்கு பேட்டியா? அதுவும் நம்ம ஆறுல இப்படி நடந்துக்கிறான். ஏன்பா ஆ? இந்த வேட்டி நல்லா தானப்பா இருக்கு, இதே எடுத்துக்க வேண்டியதானே? அத்தை, இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. எனக்கு இந்த வேட்டி தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கிறேன் அத்தை. அப்போ இதே பில்லு போட்டுடலாமாப்பா? ஆ, என்னாச்சு? ஐயோ அருளே, இரு இரு. இந்தப்பா, தண்ணி குடி. ஆ. என்னக்கா, பெத்த தாய் மாதிரி நீ செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் குடிப்பா. அக்கா, இது ஒன்றும் சரியா போடல. அருள் என்னைக்குமே ஓம்புள்ளதான் நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல.